ஒரு சின்ன வாத்து குஞ்சு இருந்தது. அதுக்கு சிவப்பு அழகான மூக்கு, வெள்ளை வெள்ளையின் அழகான ரெக்கை. அது இவ்வளவு அழகாக இருந்தும் பொறாமையும் பேராசையும் பிடிச்சதாக இருந்தது. அதுக்கு தன்னோட உருவமே அதுக்கு பிடிக்கல. மீதி பறவைகள்லாம் பார்த்தா அதுக்கு அது மாதிரி இருக்கணும், இது மாதிரி இருக்கணும், இது மாதிரி இருக்கணும், அது மாதிரி இருக்கணும்னு ஆசை வந்துட்டு வந்து ட்விங் 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 நடந்து நடந்து போச்சு. அங்கே ஒரு அழகான அன்னப்பறவை. அன்னப்பறவைக்கு கழுத்து எப்படி இருக்கும்? நல்லா எஸ் மாதிரி அழகாக வளைஞ்சு இருக்கும் இல்லையா? உனக்கு மட்டும் இவ்வளோ அழகான கழுத்து, எனக்கு மட்டும் அந்த அம்மா தூண்டு கழுத்தா கேட்டது. கடவுள் இப்படி தாம்மா படைச்சிருக்கு, நான் என்னம்மா பண்ண முடியும்னு கேட்டது. இப்போ உன்னால் எல்லாம் பண்ண முடியும், நான் கழுத்தை எனக்கு மரியாதையாக கொடு கேட்டது. என் கழுத்து நீ என்ன பண்ண போகிற கேட்டது. நான் சொல்கிறது மறுபேச்சு அப்படின்னு மிரட்டிட்டு அண்ணன் பாவம் என்ன பண்ணுவோம், சரி பண்ணால் போதுன்னு தன்னோட கழுத்தை அந்த வாத்து கொஞ்சம் கழட்டி கொடுத்தது. ஒரு பெரிய நெளிவான கழுத்தோட அப்படின்னு தூக்க மாட்டாது போயின்னு இருந்தது. அங்கே ஒரு பெலிக்கன். அந்த பெலிக்கன் பறவைக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அதுக்கு நீளமான ஒரு மூக்கு, அதுக்கு கீழே ஒரு பை. அந்த பையில் அது மீனெல்லாம் எடுத்து போட்டுக்கும், எப்போ பசிக்கிறதோ அப்போ சாப்பிட்டுக்கும். அதுக்கு அந்த பையோடு இருக்க வேண்டிய மூக்கு தேவை, அதனால் காடு அதை கொடுத்துருக்கேன். நம்ம பார்த்து கொஞ்சம் என்ன பண்ணிட்டு ட்ரைங்கிட்டக்கா இந்த டயத்திலே ஆட்டிட்டு நேரம் இந்த பெலிக்கன் நிமிர்ந்து பார்த்தது. பெலிக்கன் கற்றுக்கிட்டு என்னம்மா கழுத்து இப்படி ஆகிடுச்சு? இப்படி ஒன்றும் ஆளை, நான் என்னோடய திறமையினால என் கழுத்து அழகாக்கின்னு இருக்கேன், அதை பார்த்து பொறாமைப்படாத. மரியாதையாக உன்னுடைய மூக்கையும் நீ மீனெல்லாம் போட்டு வச்சு கொடுத்து பை இருக்கு பாரு, அத்தை எனக்கு கொடு. என்ன கேள்வி கேட்கல. என்னோடய அறிவால் நான் எவ்வளோ அழகான பறவையாக மாறி வரேன் பாரு. அப்போ பிரமிப்ப நீ யார் மூச்சு. சரி, அந்த நீள மூக்கையும் அந்த பையும் இந்த வாத்து கொஞ்சம் தடக்கு அதையும் வச்சுட்டு. இப்போ இன்னும் அதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மூக்கையும் தூக்கிட்டு கழிச்சியும் தூக்கிட்டு ரொம்ப பெருமையாக மூஞ்சி ஆட்டின்னு போயிட்டு தொட விட்டதா அந்த வாத்து கொஞ்சம் நீ போயிட்டே இருந்ததா. அங்கே ஒரு காக்கா உட்காந்துருந்தது. காக்கா என்கிட்ட நம்ம அதிசயம் இருக்கு, பரவாயில்லையே எனக்கு குரலும் கொடு. பறவையிலேயே எனக்கு குரலும் கிடையாது, அழகும் கிடையாது, நிறமும் கிடையாது. என்கிட்ட என்ன அதிசயத்தை கண்ட கேட்டது. கருப்பு இறகு கொடுக்க போறியா இல்லையா? அதையும் வச்சு ஒட்டின்னு போயிட்டே இருக்குச்சே. அங்கே ஒரு கொக்கு. கொக்கு, உன்னோட நீளக்கால்கள் எனக்கு கொடு. என்னதுமா இது? என்ன இனிமேல் அசிங்கமாக மூக்கு வாய் என்ன இப்படி வர? உனக்கு என்ன வந்தது? என்னோட அறிவால் நான் அழகியாக மாறி வந்துட்டுருக்கேன். உனக்கு என்ன போச்சு? கூட சரி, எல்லாமே கொடுத்துருக்குது பாவம். என்ன பேக் சுந்தரி அப்படின்னு அதுவும் கொடுத்துட்டு உயரமான காலை வைக்கின்றது. இந்த கால் ஒரு பக்கம் இழுக்குது, மூக்கு ஒரு பக்கம் இழுக்குது, கழுத்து ஒரு பக்கம் இழுக்குது. ஆனால் இது மனசுக்குள்ளே நல்லா அழகாகிட்டு வருவான்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாத்து குச்சம் அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தது.
சேவல் கத்திவிடுத்து போடுமா நேராக அதுக்கிட்ட போச்சு. சேவல், உன்னுடைய தொண்டையும் உன்னுடைய கொண்டையும் இப்போவே தா. என்னம்மா இது இப்படி வர? வாய் உஷ் முட அது வாய் இந்த கொண்டையை எடுத்து கத்தி பார்த்துட்டு என்ன பார்த்து ஆஹா என்ன அழகாக மறைந்து வேணும் நினச்சினே போச்சு. வேண்டிய கிட்ட ஒரு அழகான மயில் வந்தது. விட்டு வைக்குமா காற்று கொஞ்சம் காக்கா கிட்டே இறக்கையெல்லாம் வச்சுட்டு மயிலை விடுமா. மயில்கிட்ட போய் உன்னோட பெரிய தொகையை கொடு. எல்லாத்துக்கிட்டே கொடுத்துருக்குது. நான் மட்டும் மாட்டேன் அவ்வளோ போகிறேன்ட்டு அதுவும் தொகையை பிச்சு கொடுத்துருத்து. அதை என்னன்னா அதோட பின்பக்கத்தை வச்சு நல்லா அழகாக ஜிங் 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 ஆடி பெருமை பிடிப்படலை அந்த பறவைக்கு. தன்னை பார்த்துக்கது சின்ன வாத்து குஞ்சுனா மற்றபடி மூளையும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே போயிருந்துக்குதுங்க. எவ்வளோ எக்கச்சக்கமான மூளை இருக்குது. இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகான பறவையாக மாறிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிருந்தது. உடனே அப்படியே அந்த தோகையை மிதிச்சுட்டு அந்த கக்கோட காலையும் நின்னா டிக் 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 டிக்னு நல்லா நிமிர்ந்துட்டு அன்னத்தோட கட்டி இப்படி இப்படி அந்த ஸ்டைலாக அசைச்சுன்னு நம்ம போய் அப்படி இப்படி ஆட்டிட்டு என்ன அழகாக அது மட்டும் கத்தின்னு போச்சு. இதில் நிறைய வாத்துகள்லாம் வந்ததுகள். ஐயய்யே என்னது இது இதுவா இது கொக்கு ஐயல்ல இதுவா சேவல் இல்லடி இது இல்லை இது காக்கவும் இல்லை மயிலும் இல்லடி இது அண்ணுண்டி அண்ணன் இல்லடி இது என்னது பறவை பெலிகின் ஐயா மூக்கு மட்டும் தானே பெலிகின் இருக்கு. தொண்டை சேவல் இல்லடி இது என்ன பறவை என்ன பறவை என்னது இந்த பறவை என்னது அப்படின்னு பேசிகிட்டே வந்ததுங்க. என்ன அவங்களுக்கெல்லாம் என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் இப்போ? நாங்கள மாதிரி ஒரு சின்ன வார்த்தை குஞ்சு என்னுடைய அறிவினாலையும் என்னுடைய திறமையினாலையும் என்னுடைய சாமர்த்தியத்தினாலையும் எவ்வளோ பிரமாதமான அழகியாக இருக்குது. நான் தான் உலக மக அழகி அப்படின்ட்டு அப்படியா ரொம்ப அழகாக இருக்கே நீ, அந்த மாதிரி யாரும் இருக்க முடியும் அப்படின்னு புகழ்ந்து பேசிக்கிறது. வேறு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிட்டாலும் யாராக இருந்தாலும் எத்தை மாற்றிட்டாலும் பசியை மாற்றிக்க முடியுமா? வாத்து குஞ்சுக்கு பசிச்சுது. இந்த வாத்து குஞ்சுகள்லாம் போய் நீ வாத்துன்னா எங்களோட வந்து விளையாடிக்கோயே, எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும். வாத்துக்களுக்கு நடுவில் இப்படி ஒரு வாத்து அலங்கார வாத்தாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி சொல்லுங்க, நான் ரொம்ப அழகாக இருக்கல, ரொம்ப சூப்பர் அழகி நீ அப்படின்ட்டு ஆடிகிட்டே வந்தது. எல்லாம் பசுமை பொருட்கள் எல்லாத்தையும் டேஸ்ட்டாக இருக்குல்ல ரொம்ப. இது நேற்று விளைஞ்சி புல்லுடி பச்சு நாக்கு டேஸ்ட்டாக இருக்குடி பேசிகிட்டே சாப்பிட்டுதுங்க. சூப்பராக இருக்குடாது அப்படின்னு சொல்லிட்டே சாப்பிட்டுது. இதுவோ இதோட வெள்ளிக்கண் முக்கால் வச்சு கொத்த பார்க்கறதுக்கு வெள்ளிக்கண் முக்கை வச்சுனா மீன் தான் பிடிக்க முடியும் இல்லையா? இது எங்கே அந்த பசும்புல் அது வாய் கெட்டும் எட்டலை இருந்தாலும் நான் கேலி பண்ண போதில்லைன்ட்டு எனக்கு இப்போ பசியே சுத்தமாக இல்லை. நான் என்ன வேணால் சாதாரண பார்த்தா நான் இப்போ நான் பசும்புல் மண்ணாங்கட்டியும் சாப்பிட்டுக்கிறதுக்கு எனக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு தெரியுமா அப்படின்ட்டு. சரி அப்படின்னா சரின்னு சொல்லி எல்லாம் ஜாயின் ஜம்முன்னு அந்த ஆட்டில் ஒன்று ஒன்றா ட்வைன் குதிச்சு நீஞ்சி போகிறதுகள். இது ஒரு ட்ராயிங்க்கு குதிச்சுதே இதுக்குன்னா தான் நீஞ்ச முடியும். கொக்கோட கால் தான் வச்சுருக்கு. அதுக்கு மேலே இது இந்த பாரு நீங்களும் சாதாரண வாத்துகள்
உங்களுக்கு இருக்க சுக சந்தோஷங்கள் எனக்கு தேவையில்லைன்னா பெரிய ஆள் நான். நீங்களா நீஞ்சிடுங்க. நீங்கள் நீஞ்சத்துக்குள்ளேயும் நான் எத்தனை முறை இந்த குளத்தை சுற்றி வரேன்னு பார்க்கலாமா அப்படின்னு தனக்கு முடியாததே பெரிய பெருமையாட்டம் சொல்லிட்டு அந்த குளத்துங்கரையை சுற்றி சுற்றி வந்துன்றது. அப்போ அந்த பக்கத்தால் ஒரு ஓநாய் வந்தது. அது பார்த்தது ஏதோ பிராணி போல் இருக்குது, நம்ம நன்னா இருக்குதே, கழுத்து பார்த்தா என்ன இலைன்னு இருக்குது, உடம்பை பார்த்தா மயில் மாதிரி தெரியுது, மூஞ்சியை பார்த்தவன் மாதிரி இருக்குது, சரி எதுவானாலும் சரி கடிச்சு குடிச்சு தின்னுப்பிடுவான், நம்ம பசிக்கு எதுவாக இருந்தா என்ன அப்படியே அவக்குன்னு அதனுடைய உழைஞ்சி இருக்கிற அந்த அன்ன கழுத்தை கடிச்சுதே பிடிச்சிதே. அவ்வளோதான், கடிச்சிட்டு ஒன்று எல்லா வாத்து குஞ்சுகளும் ஓடி வந்ததுகள். ஏய் இது என்ன நினச்சின்னு கடிச்சிட்டு இருக்க, இது எங்களோட ஃப்ரெண்டு பாந்துட்டேன், இது வந்து எங்களோட வாத்து தான் அப்படின்ட்டு. வாத்தா சொல்லிட்டு அந்த இத்தனையை குத்தி படிக்கணுன்னே அந்த ஓனாயை ஓடி போயிடுச்சு. ஏந்தி நின்றுது இதுவாக கருத்துலாம் தடை வேண்டியிருந்தது. அதை கடிச்சு இடம்லாம் ரத்தம் வண்டிடுது. அழாது அதனால என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன தெரியும், ஓனாய்க்கு போய் இவளோட பெருமையெல்லாம் தெரியுமா, இது பெருமையே இல்லைங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. நமக்கு என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு பெருமை. முயற்சி பண்ணி வசதியாக வரணும்னு ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படுறதும் பொறாமைப்படுறதும் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையில்லாத 2 கெட்ட குணங்கள். இதை நான் தெரிஞ்சுட்டேன். இப்போ நீங்களாம் வந்து என்னை காப்பாற்றவே நான் பழித்தேன், இல்லாட்டா திரைக்கு போனால் என்னை கடிச்சு சாப்பிட்டுக்குமே அழுதுது. நேராக போய் எல்லா பறவைக்கிட்டையும் அதோடைய கழுத்து கால் ரெக்கை தோகை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அழகான குட்டி பார்த்தா சொப்பு முக்கால் வெள்ளை கூட நிற்களத்தில் குதிச்சுது. ஜாலியாக இஷ்டத்துக்கு நீஞ்சி எல்லா வாத்துக்குடி கூட விளையாடுது. தப்பாக்குன்னு அந்த பச்சை புல்லில் குதிச்சுது. நல்லா இஷ்டத்துக்கு நல்லா ரொம்ப சாப்பிட்டுது. பொறாமையும் பேராசையும் எவ்வளோ கெட்ட குணங்கள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு வந்துட்டேன். இனிமேல் நான் அந்த மாதிரியா கெட்ட குணத்துக்கு போக மாட்டேன். நமக்கு எது இருக்குதோ அது நமக்கு வசதி. அதுக்கு மேலே நம்ம முயற்சி பண்ணி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அப்படி இல்லையே இப்படி இல்லையே இப்படி இல்லையே இப்படி இல்லையே அப்படி இல்லையே நம்ம பண்ணிகிட்டே போனால் அந்த மாதிரியான முயற்சிகளை தான் நம்ம உயிருக்கே கூட ஆபத்து தான் கொண்டு வந்து கொடுக்குமே வழிய நம்மளை வசதியாக்காது அப்படிங்கிறத அந்த வாத்து குஞ்சு தெரிஞ்சின்றது. என்ன குழந்தைகளா, இந்த வாத்து குஞ்சு கதை உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? நீங்களாம் இந்த வாத்து குஞ்சு கிடையாது, நீங்களாம் எடிகார குழந்தைகள், நீங்களாம் சமத்து குழந்தைகள். உங்களுக்கு போட்டியும் கிடையாது, பொறாமையும் கிடையாது, பேராசையும் கிடையாது. நல்ல பிள்ளைங்க இல்லையா? உங்களை பற்றி எனக்கு தெரியுமே. இந்த கதை பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க. நன்றி, வணக்கம்.